சூப்பர் சிங்கர் சீசன் 11ல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நிக்கில் அவர்கள் தான் இப்போ டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அதே போல் சரண்ராஜா அவர்கள் வந்து இப்போது ரன்னர் அப்பாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இப்போ ரன்னர் அப் ஆன சரண்ராஜா அவர்கள் தான் சில விஷயங்களை பேசியிருக்காரு. அது ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு முறையுமே யாரெல்லாம் வந்து டைட்டில் வின் பண்ணுறாங்க, ரன்னர் வராங்க அப்படின்னு சில கமெண்ட்ஸ்கள் வரதான் செய்யும். அப்படி வந்து சரண்ராஜா அவர்கள் நீங்கள் டைட்டில் வின் பண்ணியிருக்கலாம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுக்கு சில விஷயங்களை ரசிகர்களிடையே ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கிராண்ட் ஃபினாலே மேடை ஏறணும் அப்படின்றதா ரொம்பவே ஆசை. அது நிறைவேறிடுச்சு. ஒரு இடத்துல கிராண்ட் ஃபினாலேக்கு ஒருத்தவங்க மேடையில் ஏறுறாங்க அப்படின்னாலே நிச்சயமாக அவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான தகுதியுடையவங்க தான் அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் என்ன சொல்லி வராங்க, மற்றவங்க எல்லாருமே இல்லை நீங்கள் வந்து வின்னர் ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்கும், இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. இப்போது நிக்கில் அவர்கள் வந்து வின்னராகவும் சரண்ராஜா அவர்கள் ரன்னர் அப்பாகவும் வந்திருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நிறையவே நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க, இந்த அளவுக்கு மக்கள் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்றதே பெருமையான விஷயம். அதுலேயும் மிஸ்கின் சார் அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு நல்ல பாடல் பாடுறோம் அப்படின்னா அது அவருக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா மறுபடியும் பாட சொல்லி கேட்பார். இந்த மாதிரிலாம் யார் சப்போர்ட் பண்ணுவா, என்கரேஜ் பண்ணுவா அப்படின்றது தெரியல அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக வந்து சரண்ராஜா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் இவருடைய ஃப்யூச்சர் நல்லாவே மென்மேலும் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் யாரெல்லாம் டைட்டில் வின் பண்ணாங்க, யாரெல்லாம் ரன்னர் அப் ஆனாங்க அப்படின்றது மக்களிடையே வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி தான் இப்போ வந்து சரண்ராஜா அவர்கள் பேசினதை பார்த்துட்டு எல்லோருமே ரொம்பவே வந்து இவர் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரன்னர் அப் ஆகுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம், இந்த ஃபைனல் மேடை ஏறுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் வந்து அடுத்து எனக்கு இந்த மாதிரியான வெற்றி கிடைக்கலன்னா கடவுள் வேறு ஏதோ எனக்கு பெரிய வெற்றியை வச்சுருக்காரு அப்படின்னு தான் நினைப்பேன். ரன்னர் அப் ஆனதே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு இப்போ சரண்ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.